கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தேவ கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமானவர்களே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 70 பேரை ஆண்டவராகிய கர்த்தர் ஊழியத்துக்கு ஏற்படுத்தி ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ணுகிறார். சர்ப்பங்களை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். சாத்தானுக்கு விரோதமாக அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயம் பெற்றிருக்கிறார்கள், ஜெயம் பெற முடியும். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கூடுதலான அதிகாரத்தையும் கூடுதலான வல்லமையும் கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து அவற்றை அழிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு? நீங்கள் கர்த்தரைக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது, திருச்சபை ஊழியத்தை செய்யும் பொழுது, தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யும் பொழுது, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பகுத்தறிந்து பயன்படுத்தும்படியான ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து அவற்றின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் பழைய சர்ப்பமாக வர்ணிக்கப்படுகிறது. பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறது, இனிமேலும் கீழ்ப்படியும். பிரியமானவர்களே, பாதுகாப்பின் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பமாக இருந்தாலும் தேள்களாக இருந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. துன்மார்க்கர்கள் ஒருவேளை உங்களுக்கு சர்ப்பங்களைப் போல இருக்கலாம், தேள்களைப் போல இருக்கலாம், தேள்களைப் போல அடிக்கடி கொட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடி பொதிந்து பாதுகாத்து கொள்ளும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.